நிறைவாத கர்ப்பிணியாக இருந்தபோதும் துணிவோடு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றதோடு தன்னுடைய பிரசவத்திற்காக பரோலில் வெளியே வந்து குழந்தை பிறந்து 2 வாரங்களில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை தண்டனையை அனுபவித்தார். பிறந்த எண் 1க்கான தலைமைத்துவ தகுதிக்கு உதாரணமாக 1926ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏவாகவும் 1937, 46, 47ஆம் ஆண்டுகளில் மெட்ராஸ் மாகாண சட்டப்பேரவைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சமுதாயத்தில் பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம் என பெண்களுக்கான அடக்குமுறையை கடுமையாக எதிர்த்தும் மற்றும் பெண்களின் வளர்ச்சிக்கு தனி ஒருவராக பல காரியங்களில்